இன்றைக்கி லன்ச் எதுவும் பண்ண வேண்டாம், ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. ஐயோ மதியானம் லஞ்சுக்கு லீவு அப்படின்னு மனசுக்குள்ளே ஜாலியாகிடுச்சு. ஒரு காஃபி மட்டும் கேட்டாங்க. ஸோ அதை மட்டும் போட்டு கொடுத்துட்டு அவங்க கிளம்புறதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் டிஃபனும் பண்ணலை, ஏன்னா எழுந்தது எல்லாம் லேட்டு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக லஞ்சுக்கு போயிடலாம் அப்படின்றதுனால எல்லாம் கிளம்புறதுக்குள்ளேயே வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சிட்டேன். இதில் மோனா வந்து பார்த்திங்கன்னா என்னை எந்த வேலையும் செய்ய விடலை. எல்லாத்துக்கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன் அங்கேயும் இங்கேயுமா. ஸோ அவளை சமாளித்து ஒரு வழியாக வேலையை முடிச்சுட்டு கிளம்புனோம். கிளம்புறதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சு தான் சொல்லணும். இங்கேயே மணி 2. சரி எங்கே போய் சாப்பிட்றதுன்னு திங்க் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் ரெகுலராக இருந்தால் ஒரு ஹோட்டல் அப்படின்னு போக மாட்டோம், எது நினைக்கிறோமோ அப்படி போயிடுவோம். அந்த மாதிரி தான் வந்து இங்கே சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கிட்ட வந்து நாயர் மெஸ்ஸுன்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் ரேரானா இங்கே போவோம். அங்கே வந்து வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இங்கே போனோம். பட் நாங்கள் போன நேரம் வந்து பார்த்திங்கன்னா டைம் 3 மணி ஆகிடுச்சு. அதனால் எல்லாம் காலி. வெறும் எங்களுக்கு வந்து மீன் குழம்பும் ரசமும் தான் கிடச்சிது. ஸோ இருந்தது மட்டும் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு.